ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு சின்ன குட்டி இன்ஃபர்மேஷன். பார்த்திங்கன்னா ஒரு கதை மூலமாக இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? எதை பற்றி அப்படின்னா, காட்டுக்கே ராஜா அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, கம்பீரமான அந்த சிங்கத்தை சொல்லலாம். சிங்கத்துக்கு ரொம்ப பசியாயிருச்சான். உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கிட்டு பக்கத்தில் இருக்க நரியை பார்க்குதான். நரியை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அது நரி கொஞ்சம் புத்திசாலியில் அது சொல்லுது, நீ என்னையை சாப்பிடாத, எனக்கு பதிலாக வேறு ஒரு மிருகத்தை நான் உன்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன், நீ அதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லலாம். சொன்னோன்னே ஓகே, நான் பசியாக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்று கிடச்சா ஓகே தான், சரி நீ போயிட்டு எந்த மிருகம் கிடைக்குதோ அதை கொண்டுக்கிடு வா அப்படின்னு சொல்லுதான். போகிற வழியில் பார்த்திங்கன்னா எதை பார்க்குது அப்படின்னா, நரி கழுதையை பார்க்குதான். கழுதையை பார்த்தோன்னே கழுதைக்கிட்ட சொல்லுதான், உன்னை காட்டுக்கே ராஜாவாக இருக்கிற அந்த சிங்கம் உன்னை ராஜாவாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு, அதனால் நீ போயிட்டு ராஜாவை மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுதான். சொன்னோன்னே இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம காட்டுக்கே ராஜாவாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிருச்சான். போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ரொம்ப பசியில் வேறு இருக்கா சிங்கம், என்ன பண்ணிடுச்சு, பாஞ்சு காதை கடிச்சிருச்சான். காதை கடிச்சோன்னே இது ஐயோ அப்படின்னு அலறிக்கிட்டு யார்கிட்ட ஓடியாருது அப்படின்னா, நரிக்கிட்ட ஓடியாதான். நரிக்கிட்ட ஓடியான்னு சொல்லுதான், நீ என்னை ராஜாவாக்கும் சிங்கம்னு சொன்னேன், ஆனால் சிங்கம் என் காதை கடிச்சிருச்சு, நான் எப்படி ராஜாவாகிறது, நீயே சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, அது காது தானே போச்சு உனக்கு, நீ ராஜாவாகணுமா இல்லையா, மறுபடி போயிட்டு அந்த இடத்த நீ பிடிக்கணும், நீ போ அப்படின்னு சொல்லியிருக்கு. எது நரி யாருக்கிட்ட, கழுதைக்கிட்ட. மறுபடி போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மறுபடியும் அட்டாக் பண்ணியிருக்கு. எது சிங்கம் அட்டாக் பண்ணும்போது அதோடைய வால் போயிருச்சான். அதுக்கப்புறம் தப்பிச்சோம் பொழிச்சோன்னு கழுதை ஓடியாந்துருச்சான். ஓடியாந்து நரிக்கிட்ட மறுபடியும் சொல்லுதான், நீ ஃபஸ்ட்டு சொன்ன என் காது போச்சு, மறுபடி போனேன், என்னோடய வாழை சிங்கம் கடிச்சிருச்சு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே நீ இந்த தடவை போனீங்கன்னா கண்டிப்பாக நீ ராஜாவாகலாம் காட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மறுபடியும் அனுப்பி விட்ருக்கு. மறுபடியும் அனுப்பினோடனே இது போன உடனே அது ரொம்ப பசியில் வேறு இருந்திருக்கா, எது சிங்கம் ரொம்ப பசியில் இருந்திருக்கு. 2 தடவை அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த தடவை நல்லா பிடிச்சி சாப்பிட்டு அந்த இடத்துல இறந்துருச்சு. இறந்த உடனே என்ன சொல்லுது அப்படின்னா, சிங்கம் இதுகிட்ட இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக எடுத்து என்கிட்ட கொண்டுட்டு வா அப்படின்னு சிங்கம் சொன்னோன்னே, சிங்கத்துக்கு எது லங்ஸு, ஹார்ட்டு, எல்லா முக்கியமான பார்ட்டையும் தனித்தனியாக கொண்டாந்து சிங்கத்துக்கிட்ட கொடுத்தோன்னே, அப்புறம் பார்த்திங்கன்னா மூளை எங்கே, மூளை தான் ரொம்ப முக்கியம், அது எங்கே, அதை நான் சாப்பிட்ணும் அப்படின்னு யார் சிங்கம் கேட்குது. கேட்டோடனே நரி சொல்லியிருக்கு, அதுட்டு மூளை வேணாம், ஏன்னா நான் 2 தடவை அதுக்கிட்ட அனுப்பி விட்டேன், அது புத்திசாலியாக இருந்துச்சுன்னா அது இங்கே உன்னுடைய பசிக்கு இரையாகாமல் இருந்திருக்கும், ஆனால் அதுக்கு மூளையே இல்லை, அது என்னை நம்புச்சு, அது வந்துச்சு இறந்துருச்சு, நான் இப்போ சேஃபாக இருக்கேன் அப்படின்னு யார் சொன்னது, நரி சொன்னிச்சான். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில பேர் அப்படி தான் நரி மாதிரியே பேசி பழகிக்கிட்டுலாம் இருப்பாங்க, ஆனால் அவங்க எதுக்காக பேசுகிறாங்க, என்ன ரீசனுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பார்க்கணும். ப்ளஸ் அதே மாதிரி சில பேர் உங்கள் அன்புக்கு உண்மையானவர்களாகவும் இருப்பாங்க, அவங்கள வாழ்நாளில் எக்காரணத்தை கொண்டும் சந்தேகம் படக்கூடாது, அவங்க மேலே எப்போதுமே லவ் அண்ட் கேரிங் அண்ட் அஃபெக்ஷனை வச்சுருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஆல்.